பெண்களுக்கு கோலம் போடுவதனால் நிர்வாகத்திறன் மேம்படும். அந்த புள்ளிகளையும் கோடுகளையும் இணைக்கிற கவனம் நன்றாக இருக்கும். நிர்வாக திறமை ஏற்படும். அதை விட ஞாபக சக்தி. இந்த கோலம் போட போட பார்த்தீங்கன்னா இடுப்பு வளைந்து கோலம் போடுவதால் அவங்களுடைய கர்ப்பப்பை மிக மிக ஆரோக்கியம் அடையும். உடல் பலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்கக்கூடிய கவசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசலில் போடக்கூடிய கோலம். வாய்ப்புள்ள போதெல்லாம் இந்த கோலத்தை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை அண்ட விடாமல் தடுக்கும் சக்தி கோலத்திற்கு உண்டு. குருவே சரணம், வாராகியே சரணம். நாம் இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த பதிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் மிக 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 முக்கியமான ஒரு பரிகாரம், ஒரு பதிவு. நீங்களாம் தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கோலம் போடுவது எதற்காக அப்படிங்கிற மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த கோலம் போடுதல்லே நீங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கோலம் போடணுமா, கோலம் போடக்கூடாதா, நம்ம ஏன் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கோலம் போடுவது எதற்காக முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நமது முன்னோர்கள் கொடுத்த அறிவியலும் நமது முன்னோர்கள் கொடுத்த ஆன்மீகமும் நமக்கு உடலாலும் மனதாலும் ஆன்மாவினாலும் சக்தியாகவும் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட கால வாழ்வதற்கும் அவர்கள் அற்புதமான நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கோலம் போடும் முறை. இந்த கோலத்தை வைத்து எதை வேணாலும் செய்யலாம். மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பதிவு, பரிகாரம் என்று சொன்னால் அது கோலம் போடக்கூடிய ஒரு விஷயம்தான். கோலம் போடு யார் போடுவாங்க? பெண்கள் கோலம் போட வேண்டும். அந்த காலத்தில் எல்லாமே காலையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடியே கோலம் போட்டு விடுவது வழக்கமாக இருக்கும். இப்பொழுது காலம் மாற்றம், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், தொழில் புரட்சிகள்லாம் ஏற்பட்டதுனால இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் கோலம் போடுவதற்காக கோலம் ஏன் போட வேண்டும் என்றால், கோலம் போடுவது உச்சபட்சமாக பெண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை தான் கோலம் போடுவது. பெண்களுக்கு கோலம் போடுவதனால் நிர்வாகத்திறன் மேம்படும். அந்த புள்ளிகளையும் கோடுகளையும் இணைக்கிற கவனம், அங்கே கவன சிதறல்கள் அண்டாது. கவனம் நன்றாக இருக்கும். நிர்வாக திறமை ஏற்படும். அதை விட ஞாபக சக்தி. இப்போ நிறைய பேருக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஞாபக மறதிங்கிறது அதிகமாகிடுச்சு. பெண்களுக்கு இங்கே வச்சது இங்கே தெரிய மாட்டேது, இங்கே வச்சது எங்கன்னு தழுமாறுறாங்க. மனம் ஒன்றி கோலம் போடுவது, அதுவும் பெரிய பெரிய கோலங்கள்லாம் போட்டாங்கன்னா மன கவனம் அதிகமாகும். கவன சித்திரங்கள் தடுக்கப்படும். இந்த கோலம் போட போட பார்த்திங்கன்னா இடுப்பு வளைந்து கோலம் போடுவதால் அவங்களுடைய கர்ப்பப்பை மிக மிக ஆரோக்கியம் அடையும். உடல் பலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நோய்களை அதை தடுக்கும். அதே சமயத்தில் காலையில் எந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போடுவதால் நிச்சயமாக விஷப்பூச்சிகள், விஷ கிருமிகள் உள்ளே வராமல் தடுக்கப்படுகிறது. அதன் மூலம் ஒரு பெண் முதலில் ஆரோக்கியம் அடைகிறது. கோலம் போடுவது எப்படி போடணும்? முதல்ல காலையில் எந்திரிச்சிட்டு பல் துளைக்கிட்டு முகம் கழுவிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு கை கால்கள்லாம் அலும்பிட்டு காலை கடன்களை கழித்து விட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடணும். முடிந்தால் குளித்து விட்டு தான் கோலம் போடணுமே சொல்கிறாங்க. சப்போஸ் குளிக்க முடியவில்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி முகம் அலம்பிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு நீங்கள் கோலம் போடணும். இந்த கோலம் போட நிறைய கோலங்கள் இருக்குது. கோலம் போடும் எதுக்குன்னா தீய கர்ம ஆன்மாக்களை உள்ளே விடாத தடுக்கும் சக்தி கோலம் போடுவதற்கு உண்டு. ஒவ்வொரு கோலமும் ஒரு எந்திரம். அந்த காலத்தில் மறைமுகமாக எந்திரங்களை ஒவ்வொரு வீட்டின் முன்னாடியுமே இருந்தது. அந்த எந்திரங்கள் அந்த குடும்பத்தை காக்கும் கவசம். ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்கக்கூடிய கவசம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாசலில் போடக்கூடிய கோலம். இந்த கோலம் எல்லாம் ஒரு எந்திரம். இந்த எந்திரத்தை, இந்த கோலத்தை நேர்த்தியாக, மன நிறைவாக, உற்சாகமாக நீங்கள் கோலம் போடும்போது கட்டாயமாக உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்படும். தீய ஆவி சேஷ்டைகள், துரு ஆன்மா சேஷ்டைகள் எல்லாம் தடுக்கப்படும். சாணம் தெளித்து நல்ல கோலம் போட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் தெற்கு திசையை பார்த்து கோலம் போடக்கூடாது. நீங்கள் போடுகின்ற கோலம் கடைசியாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் முடிக்கக்கூடாது. தெற்கு பக்கம் ஆரம்பிக்கவும் கூடாது, தெற்கு பக்கம் முடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. கோலத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு கோலம் போடுங்கள். கோலம் பார்த்தீங்கன்னா கோலம் இந்த கைகள் வளைஞ்சு நெளிஞ்சு போடும்போது உங்கள்கிட்ட இருக்கிற மந்த நிலையெல்லாம் மாறும். பெண்கள்கிட்ட எப்பயுமே சுறுசுறுப்பும் புன் சிரிப்பும்
ஒரு எனர்ஜியோடு இருப்பாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. வாய்ப்புள்ள போதெல்லாம் இந்த கோலத்தை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை அண்ட விடாமல் தடுக்கும் சக்தி கோலத்திற்கு உண்டு. இப்போ அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கோலம் போட மாட்டாங்க. ஏன்னா கோலம் போட்டால் ஆன்மாக்கள் உள்ளே வரமாட்டார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு திவச திதி ஒரு கும்புற நேரத்துலையோ அமாவாசை நேரத்துலையோ இல்லை வேறு ஏதாவது முன்னோர்கள் படையல் போடக்கூடிய ஒரு காலத்தில் வாசல் முன் கோலம் போட மாட்டார்கள். அப்பொழுது மட்டும் தான் உள்ளே வர முடியும். அதே சமயத்தில் மற்ற நாள் என்ன பண்ணோம், கட்டாயமாக நம்ம கோலம் தினசரி கோலம் போடுவது நமக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமும், உள்ளத்துக்கும் ஆரோக்கியம், குடும்பத்துக்கு ஆரோக்கியம், பெண்களுக்கு ஆரோக்கியம். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் கணவனுடைய சேமிப்புக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கோலம் போடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். மனம் மகிழ்ச்சியுடன் கோலம் போடணும். கோலம் எப்படி போனால் திட்டிக்கிட்டோ வெறுப்பாகவோ கஷ்டமாகவோ கவலையாகவோ அதை ஒரு கடமையாகவோ நினைத்து செய்யாமல் உங்களுக்கான அரிய வாய்ப்பாகவும் தினசரி உற்சாகத்தை தரக்கூடிய மிகப்பெரிய மந்திர சக்தியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக கோலத்தை போட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதமாக மாறும். ஆரோக்கியம் சிறக்கும். இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் யோகநாத் குருஜி.